ஓம் சாந்தி. குட் ஈவினிங். Om Shanti. Om Shanti. Good evening. Om Shanti sister, good evening sister. Om Shanti sister. Good evening. ஓம் சாந்தி. நாம அக்கு ஹீலர் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய கிச்சன் டு கிளினிக் புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். அதுல இருந்து நோயற்ற வாழ்வுக்கான ரகசியங்கள் உணவில் தான் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன பகுதியில நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடுற உணவில் இருக்கக்கூடிய ரசாயன கலப்படங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணாலே போதும், நிறைய நோயாளிகள் குணமாகிடுவாங்க அப்படின்னு மோகனன் வைத்தியர் அவர் சொன்னதை நம்ம கேட்டோம். ஸோ ரசாயன கலப்பட உணவுகளை தவிர்த்தாலே உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதன்படி நம்ம உணவுல என்னெல்லாம் ரசாயன கலப்படங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம அன்றாட சமையலில் பயன்படுத்துகிற மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி. ஸோ முதல்ல மஞ்சள் பொடியில் உண்மையிலேயே மஞ்சள் கிழங்குல இருந்து எடுக்காம வெறும் அந்த கலர் தருகிற ரசாயனத்திலிருந்து மஞ்சள் பொடியா விற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல நல்ல சிவப்பு நிறம் வரத்துக்காகவும் நல்ல காரம் வரத்துக்காகவும் ரசாயனங்களை தான் பயன்படுத்துறாங்க. அதை தான் நம்ம மிளகாய் பொடின்னு இதெல்லாம் அந்த பாக்கெட்ல விற்கிறது ரெடிமேடு பொடிகள்ல கலப்படங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கப்புறமா நம்ம சமையல்ல தலையில யூஸ் பண்ற தேங்காய் எண்ணெய், அதுல எவ்வளவு பெரிய கலப்படம் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதாவது பெட்ரோலியத்தை கச்சா பொருள்ல இருந்து சுத்திகரிப்பு பண்ணி பெட்ரோலிய பொருட்களை எடுப்பாங்க. அந்த பெட்ரோலியத்தோட சுத்திகரிப்பின் போது கடைசியா கிடைக்கிற அந்த கழிவுங்கிறது தான் லிக்விட் பாரஃபின். இது பெட்ரோல் ஃபேக்டரிஸ்ல இருந்து நேரா தேங்காய் எண்ணெய் ஃபேக்டரிஸ்க்கு போகுது. இந்த லிக்விட் பாரஃபின்ங்கிறது ஒரு கொஞ்சம் ப்ளீச்சிங் பண்ணிட்டா அது ஒரு நிறம் இல்லாம மனம் இல்லாம மாறிடுது. அதை எல்லா விதமான எண்ணெய்களிலையும் கலந்துட்டா நம்ம யூஸ் பண்ற எண்ணெய்கள் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கப்புறமா மைதா பயன்படுத்துகிற உணவுப் பொருட்கள், பரோட்டா, நான், குல்ச்சா, ருமாலி ரொட்டி, இது போல நிறைய வடிவங்கள்ல மைதா பயன்படுத்தப்படுது. ஆனா அந்த மைதா ஆரம்பத்துல ஒரு பசை மாவாதான் கருதப்பட்டது. பேஸ்ட்ரி பவுடர்னு தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறமா அது கோதுமை தட்டுப்பாடு வரும் பொழுது மைதா உணவுப் பொருள்ல கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ மைதால இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறத்தை நீக்கிறதுக்காக ப்ளீச்சிங் கெமிக்கலை யூஸ் பண்றாங்க. அதை வெள்ளையாக்குறதுக்காக பென்சாயில் பெராக்சைடு அப்படிங்கிற ரசாயனம்லாம் பயன்படுத்தப்படுது. அதற்கப்புறமா மைதாவை மென்மையாக மாற்றுவதற்காக அலோக்சான்ற ரசாயனம் யூஸ் பண்ணப்படுது. இந்த அலோக்சானுங்கிறது எங்க பயன்படுது அப்படின்னா, நம்ம மனிதர்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல விலங்குகளுக்கு பரிசோதனை பண்ணுவாங்க. ஸோ விலங்குகளுக்கு சர்க்கரை நோயை வரவழைக்கிறதுக்காக அலக்சான் அப்படிங்கிற ரசாயனத்தை யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி டயபெட்டிக் எலிகளாக மாற்றப்பட்டு அதுக்கப்புறமா அதற்கு சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை அதன் மீது பயன்படுத்தி ரிசர்ச் பண்றாங்க. அப்படிப்பட்ட சர்க்கரை நோயை வரவழைக்கக்கூடிய அலோக்சான் தான் மைதா மாவுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம பகுதி 21க்கு போலாம். நம் வீட்டு கிச்சனில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் எப்படி கிளினிக்கு அனுப்பப்படுகிறோம் என்று ஆராய்ந்து வருகிறோம். ரசாயன கலப்படம் உள்ள எல்லா உணவுகளையும் ஒவ்வொன்றாக அறிந்து கொண்டால் அதன் பின் நாம் சாப்பிடுவதற்கு எதுவுமே மிஞ்சாது. அந்த அளவிற்கு அன்றாட உணவுப் பொருட்கள் ஆபத்தானவையாக மாற்றப்பட்டுள்ளன. அவற்றில் மிக முக்கியமானவற்றை மட்டும் நாம் பார்த்து வருகிறோம். சொல்ல போனா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும். சோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க போவது பிராய்லர் கோழி. சோ நம்ம எல்லாம் பிகேஸ் சைவம் தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறைய பிகேஸ் வீட்டுல இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, அவங்க வீட்டுல இருக்கவங்க சாப்பிடுறாங்க, உறவுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடுறாங்க. சோ இது எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சில பேர் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு சொல்றதுக்காகவும் நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க போவது பிராய்லர் கோழி. இது மிகவும் ஆபத்தானது என்று கண்ணை மூடிக்கொண்டு சொல்ல போவதில்லை. இது ஏன் ஆபத்தானது என்ற கேள்வியோடு ஆராய்வோம். சோ நம்ம பார்த்துட்டு வந்த எல்லாமே அப்படிதான். வெறுமனே டேஞ்சர் மட்டும் சொல்லல, ஏன் டேஞ்சர் அப்படிங்கறத விளக்கி சொல்லி இருக்கிறாரு. நெரிசலான பண்ணைகளில் அடைத்து வைத்து கோழிகளை வளர்க்கிறார்கள்.
இதனால் எந்த நோயும் இந்த கோழிகளில் விரைந்து பரவும் அபாயம் உள்ளது. இதை தவிர்ப்பதற்காக ஏராளமான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் இந்த பிராய்லர் கோழிகளுக்கு தரப்படுகின்றன. சோ நோய்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமா ஏராளமா ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் இந்த கோழிகளுக்கு தரப்படுகின்றன. இந்த மருந்துகளின் எச்சத்துடனே நாம் சிக்கன் சாப்பிடுகிறோம். அதாவது இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள்லாம் அந்த கோழியோட உடம்புல தானே இருக்கு. அப்ப கோழிய வெட்டி சமைக்கும் பொழுது அந்த கோழியோட உடம்புல அந்த மருந்து தானே இருக்க முடியும். எனவே ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் நம் உடலுக்குள்ளும் ஊடுருவுகின்றன. இதனால் எதிர்காலத்தில் ஏதோ நோய்க்காக ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும் பொழுது அது முறையாக நோயை எதிர்க்காமல் போய்விடும் ஆபத்து உள்ளது. எப்பவுமே ஆன்டிபயோட்டிக் எப்படி சாப்பிடுவாங்க, ஒரு நோய்க்கு எதிர்ப்பா இருக்கணும் அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஆனா நமக்கே தெரியும் ஆன்டிபயோட்டிக் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும், நோய்க்கு பலம் அதிகமா ஆயிடும். அதனாலதான் ஆன்டிபயோட்டிக் குறிப்பிட்ட இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் உடம்புல செலுத்தப்பட்ட சிக்கனை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புலயும் ஆன்டிபயோட்டிக் வந்துடும். அப்ப நமக்கு தேவைப்படும் போது ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. அதுதான் சொல்றாங்க. அமெரிக்காவின் பிட்ஸ்பர்கில் அமைந்துள்ள டியூக்கென் பல்கலைக்கழக ஆய்வுகள் பிராய்லர் கோழியின் உடல் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் ரோக்சார்ஜோன் என்ற ஹார்மோன் ஊசி மனிதர்களுக்கு புற்றுநோயை உருவாக்கும் தன்மை வாய்ந்தது என்று கூறுகின்றன. சோ நம்ம வெள்ளைக்காரங்க சொல்றதை தானே நம்புவோம். அப்ப அங்கதான் இந்த ஆராய்ச்சியே பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கால. இந்த கோழியோட உடல் நல்லா வளர்ந்தாதான் நல்ல வெயிட் கிடைக்கும், அப்ப நிறைய லாபம் கிடைக்கும். அப்ப என்ன பண்றாங்க, அந்த உடல் வளர்ச்சிக்காக ரோக்சோஜோன் என்ற ஹார்மோன் ஊசி குத்துறாங்க. அந்த ஊசி மனிதர்களுக்கு புற்றுநோய் உருவாக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கிறாங்க. பிராய்லர் கோழியை உணவாக தொடர்ந்து உட்கொள்ளும் இந்தியர்களில் 165 பேருக்கு கல்லீரல் வீக்க நோய் இருக்கிறது என சென்னையில் இயங்கும் மருத்துவ ஆய்வுக்குழு ஒன்றின் குடல் நோய் சிறப்பு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்ப எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபேட்டி லிவர்ங்கிறாங்க. சோ இந்த கல்லீரல் வீக்க நோய் எதனால வருது அப்படின்னா, இதற்கு பாருங்க, சென்னையில இயங்கக்கூடிய மருத்துவ ஆய்வுக்குழு, அதுல இருக்கக்கூடிய குடல் நோய் சிறப்பு மருத்துவர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, வெளியில இருக்கவங்க சொல்ல, அலோபதி டாக்டர்ஸே சொல்றாங்க. சோ பிராய்லர் கோழிய தொடர்ந்து சாப்பிடுற 165 பேருக்கு ஃபேட்டி லிவர் சொல்லப்படுகிற கல்லீரல் வீக்க நோய் இருக்குங்கிறாங்க. பிராய்லர் சிக்கனால் ஏராளமான நோய்கள் வருகின்றன என்பது பெரும்பாலான மனிதர்களுக்கு தெரியும். ஆனாலும் அதிக அளவில் நாம் உண்ணும் பிரதான உணவாக இன்று திகழ்வது பிராய்லர் சிக்கன் தான். ஆய்வு முடிவுகளும் அறிவிப்புகளும் ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையிலேயே பிராய்லர் சிக்கனால் ஏன் ஆபத்து உருவாகிறது? முதலில் நாம் சாப்பிடும் முறை. நமக்கு முந்தைய தலைமுறையினர் எப்பொழுது உணவு சாப்பிடுவார்கள்? அவர்களுக்கு பசி ஏற்படும் பொழுது சாப்பிடுவார்கள். உணவு உண்பது என்பது ஒரு வழிபாடு போல அப்போது இருந்தது. நாம் எப்படி சாப்பிடுகிறோம்? டேபிள் மேனர்ஸ் என்ற பெயரில் பசி இருக்கிறதோ இல்லையோ இதையெல்லாம் மதிக்காமல் கூட்டம் கூட்டமாக சாப்பிடுகிறோம். சாப்பிடுவது என்பது ஏதோ திருவிழா போல இப்பொழுது ஆகிவிட்டது. எல்லாருமே சேர்ந்து சாப்பிடணும், டின்னர் டைம்ல எல்லாரும் மீட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரே நேரத்துல பசி இருக்காது இல்லையா? இப்படி பசி இல்லாமல் நாம் சாப்பிடுகிற உணவு நல்ல உணவாக இருந்தால் கூட உடலால் முழுமையாக செரிக்க முடியாமல் அவை கழிவுகளாக மாறும். சோ எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்க இருக்கு பாருங்க. பசி இல்லாமல் நாம் சாப்பிடுகிற உணவு நல்ல உணவாகவே இருந்தால் கூட உடலால் முழுமையாக செரிக்க முடியாமல் அவை கழிவுகளாக மாறும். நல்ல உணவே இப்படி மாறும் என்றால் பிராய்லர் சிக்கன் போன்ற ரசாயன உணவுகளை பசியின்றி சாப்பிட்டால் என்ன ஆகும்? இந்த மாதிரி அசைவம் சாப்பிடணும் அப்படின்னா உடனே ஒரு எப்பொழுதுமே இல்லாத பசி வந்துடுது அப்படிங்கிறாங்க. அது உண்மையிலேயே உடலுக்கான பசி இல்ல. ரெண்டாவது, அளவுக்கு அதிகமா சாப்பிடுவாங்க. நார்மலான வீட்டு சாப்பாடுனா கம்மியா இருக்கும், இந்த மாதிரி அசைவ உணவுனா அதிகமா சாப்பிடுவாங்க. அப்ப ரெண்டுமே இயற்கை விதிகளுக்கு மீறி இருக்கு. சரி, ரெண்டாவது பிரச்சனை சாப்பிடும் அளவு. ஒவ்வொருவரும் அவரவருக்கு தேவையான அளவிற்கு சாப்பிடுவது தானே சரியானது. ஆனால் நாம் என்ன அப்படியா சாப்பிடுகிறோம்? சாதாரண உணவுகளையே உடலின் தேவை அறியாமல் வெளுத்து கட்டுகிறோம். அசைவ உணவுகளை மட்டும் அளந்து சாப்பிடுவோமா என்ன? நம்முடைய முந்தைய தலைமுறையினர் சிக்கனோ மட்டனோ எவ்வளவு சாப்பிட்டார்கள் என்று யோசித்து பாருங்கள்.
ஒரு குடும்பத்திற்கே 1 கிலோ அல்லது அரை கிலோ கறி எடுத்து சமைத்து சாப்பிடுவார்கள். ஆனால் இன்று ஒரு தனிநபர் வேறு வகை உணவுகள் எதையும் சாப்பிடாமல் சிக்கனை மட்டுமே அரை கிலோ 1 கிலோ என்று சாப்பிடும் கலாச்சாரம் வந்துவிட்டது. ஒரு முழு கோழியை கூட ஒருத்தராவே சாப்பிடுற மாதிரி எல்லாம் இப்போ ஆயிடுச்சு. ஒரே ஒரு சோற்று பருக்கையோ காய்கறியோ கூட இல்லாமல் வெறும் சிக்கனை மட்டுமே மெயின் உணவாக தரும் ஹோட்டல்கள் நம் ஊர்களிலும் வந்துவிட்ட காலம் இது. மூன்றாவது பிரச்சனை, பிராய்லர் சிக்கன் வளர்க்கப்படும் முறை. குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே உயிர் வாழும் தன்மை கொண்டவைதான் இந்த பிராய்லர் கோழிகள். அதன் வாழ்நாள் முடிந்து செத்து போவதற்குள் பிராய்லர் சிக்கனை சாப்பிட்டு விட வேண்டும். ஏன்னா இந்த பிராய்லர் கோழிகள்லாம் சில குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்டவை. அது அந்த குறிப்பிட்ட நாள் முடிஞ்ச உடனே தானாவே செத்து போயிடும். அதனால அதனுடைய ஆயுள் முடியறதுக்குள்ள, அது சாகிறதுக்குள்ள பிராய்லர் சிக்கனை வித்துடணும், கட் பண்ணி சாப்பிட்டுடணும். அதுக்காக என்ன பண்றாங்க பாருங்க. அதே போல பண்ணையில் வளர்க்கப்படும் ஆயிரக்கணக்கான கோழிகள் குறிப்பிட்ட நாட்களுக்குள் வளர்ந்து கொழு கொழு என்று எடை கூடுதலாகியும் விட வேண்டும். அப்பொழுதுதான் லாபம் இருக்கும். குறுகிய ஆயுள் கொண்ட பிராய்லர் கோழிகளை செத்து போவதற்குள் எடை கூடுதலாக வளர்த்து செத்து போவதற்குள் விற்றும் விட வேண்டும். அது சாகரத்துக்குள்ள அதனுடைய எடையும் அதிகரிக்கணும், சாகரத்துக்குள்ள வித்துடணும். அப்ப என்ன பண்ணணும்? வேகமான வளர்ச்சிக்காக இரவு நேரங்களிலும் பல்புகளை எரிய விட்டு சாப்பிட வைத்து கொண்டே இருப்பார்கள். சோ எவ்வளவு சாப்பிடுதோ அவ்வளவு வெயிட் அதிகமாகும் இல்லையா? அப்பதானே வேகமா வளரும். அப்ப என்ன பண்றாங்க, இரவு நேரத்துல கூட தூங்க விடுறது இல்ல, தூங்காம இருக்கணுங்கிறதுக்காக பல்பை எரிய விட்டுட்டு சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி வளர்க்கப்பட்ட எடையும் போதாமல் பிராய்லர் கோழிகளுக்காகவே தனியான சத்து மருந்துகளையும் ஊசிகளையும் பயன்படுத்த துவங்கினார்கள். அதன் உச்சம்தான் பிராய்லர் கோழிகளின் கூடுதல் வளர்ச்சிக்காக இப்பொழுது பயன்படுத்தப்படும் ஹார்மோன் ஊசிகள். மனிதர்களுக்கு ஹார்மோன் ஊசிகளை பயன்படுத்தினாலே பல்வேறு விபரீத விளைவுகள் தோன்றுவதை தவிர்க்க முடியாது. சோ மனுஷங்களுக்கே ஹார்மோன் இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணா ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்படும், அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த நிலையில் குறுகிய ஆயுள் கொண்ட சிறிய கோழிகளுக்கு ஹார்மோன்களை செலுத்துவதன் மூலம் அதன் உடல் முழுவதும் ஹார்மோன்களின் பாதிப்புகள் பரவி விடுகின்றன. இந்த இறைச்சியை தொடர்ந்து உண்ணும் மனிதனின் உடலிலும் அதன் பாதிப்புகள் ஏற்படுவது தொடர்கிறது. கோழிகளுக்கு ஏற்பட்ட ஹார்மோன் ஊசிகளால் கோழிகள் பாதிக்கப்படும் என்று கூறினால் ஏற்றுக்கொள்ளலாம். அதெப்படி அதை உண்ணும் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள்? ரசாயன மருந்துகள் மற்றும் ஊசிகளால் ஏற்படும் பாதிப்புகள் கோழியின் உடலில் தானே இருக்கும். பிராய்லர் கோழி பற்றிய சமீபத்திய ஆய்வு ஒன்று உங்களுக்கு இதற்கு பதில் சொல்லும். டெல்லியில் இயங்கும் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் நிறுவனம் தன்னுடைய அங்கமான பொல்யூஷன் மானிட்டரிங் லெபார்டரி மூலமாக பிராய்லர் சிக்கன் பற்றிய ஒரு ஆய்வை மேற்கொண்டது. இந்த ஆய்விற்காக பிராய்லர் கோழியின் கரியும் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் ஆகிய உறுப்புகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஏதோ ஒரு இடத்தில் ஒரே ஒரு கோழியில் செய்யப்பட்ட ஆய்வு அல்ல இது. டெல்லி, நொய்டா, குர்காவ், ஃபரிதாபாத் மற்றும் காசியாபாத் என 5 நகரங்களில் பிராய்லர் கோழிகளில் இருந்து மாதிரிகள் எடுக்கப்பட்டு, அதாவது சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் என்ன கண்டுபிடித்தார்கள் தெரியுமா? கோழியின் வளர்ச்சிக்காக செலுத்தப்பட்ட ஆன்டிபயோட்டிக் ரசாயனங்கள் கோழியின் கரியிலும் கல்லீரலிலும் சிறுநீரகங்களிலும் தேங்கி இருந்தன என்பதைத்தான். சோ கோழியின் வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் ரசாயனங்கள் எல்லாம் கோழியோட ஃபிளஷ்ல இருந்திருக்கு, கல்லீரல்ல இருந்திருக்கு, கிட்னில எல்லாம் தேங்கி இருந்திருக்கு. ஆய்வுக்கு எடுக்கப்பட்டவற்றில் 40% கோழிகளில் பல வகை ஆன்டிபயோட்டிக் கலப்பும், 22.9% கோழிகளில் 2 ஆன்டிபயோட்டிக்குகளும், 17.1% கோழிகளில் ஒரு ஆன்டிபயோட்டிக் ரசாயனமும் கலந்திருப்பது தெரிய வந்தது. ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படும் ஆன்டிபயோட்டிக் ரசாயனங்களை கலந்து கொடுப்பது கோழிகளுக்கு வேண்டுமானால் வளர்ச்சியை தரலாம், ஆனால் மனிதர்களுக்கு நோய்களை தானே தரும். பிராய்லர் சிக்கனை இயற்கை ஆர்வலர்களும் மருத்துவர்களும் எதிர்ப்பதற்கு இதைவிட வேறு என்ன காரணம் வேண்டும்?
பாருங்க, டாக்டர்ஸே அதை எதிர்க்கிறாங்க. அலோபதி மெடிசனை நம்புறவங்க கூட டாக்டர் சொன்னா கூட கேட்காம இததான் சாப்பிடுறாங்க. ஏன்னா இதுதான் நிறைய கிடைக்குது. ஹோட்டல்ல எல்லாம் மத்தவங்களோட உடம்போட ஆரோக்கியத்தை பார்க்க மாட்டாங்கல்ல. இன்னும் சில உணவுகளை பார்த்துவிட்டு மிகவும் நல்லது என்று எல்லாராலும் பரிந்துரைக்கப்படும் பழங்கள் பற்றி பார்க்கலாம். சோ பழங்கள் பற்றி அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில உணவுகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பகுதி 22க்கு கொண்டு போறாரு. இப்பொழுது நூடுல்ஸ் பற்றிய பேச்சு சூடு பிடித்திருக்கிறது. ஏதோ வெளிநாட்டுக்காரர்கள் நூடுல்ஸில் விஷத்தை வைத்து பார்சல் செய்து நமக்கு அனுப்பிவிட்டது போல பதைத்து போகிறோம். முதலில் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் போன்றவற்றை நம்முடைய பாரம்பரிய உணவுகளை போன்றே சீன பாரம்பரிய உணவு வகைகள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் ரொம்ப கெட்ட உணவு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் தான் சீன பாரம்பரிய உணவுகளா இருக்கு. சைனாலெல்லாம் நமக்கு எப்படி பாரம்பரிய உணவுகள் இருக்கோ அவங்களுக்கு இந்த நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் தான் பாரம்பரிய உணவு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சீனர்கள் அதிக அளவில் வாழும் எல்லா நாடுகளிலும் இந்த உணவுகள் மிகவும் பிரபலம். உலகிலேயே அதிக ஆயுளுடன் வாழும் சீனர்களின் தினசரி உணவே நூடுல்ஸ் தான். இன்று மலேசியர்கள் விரும்பி சாப்பிடும் மியூன் என்ற உணவு நூடுல்ஸ் வகைதான். நூடுல்ஸ் சாப்பிட்டால் இதெல்லாம் வரும் என்று சொல்லப்படும் தொந்தரவுகள் எல்லாம் நூடுல்ஸ் என்ற உணவால் ஏற்படுபவை அல்ல, அவற்றை தயாரிக்கும் முறைகளால் ஏற்படும் பிரச்சனைகள். நூடுல்ஸ் என்ற சொல்லிற்கு தட்டையாக தயாரிக்கப்பட்ட மாவு பொருள் என்பது அர்த்தம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய கிழங்குகளை அரைத்து பெறும் மாவினால் நூடுல்ஸ் செய்யப்படுகிறது. எனவேதான் நூடுல்ஸ் என்ற உணவில் எந்த பிரச்சனையும் இல்லை. உணவில் பிரச்சனை இல்லை என்றால் நூடுல்ஸால் வருவதாக சொல்லப்படும் உடல் நல கோளாறுகளுக்கான காரணம் என்ன? அவை எங்கிருந்து வருகின்றன? இப்ப நூடுல்ஸ்ங்கிறது கிழங்குல இருந்து கிடைக்கிற மாவுல தான் செய்யறாங்க அப்படின்னா நூடுல்ஸ்ல பிரச்சனை இல்லைன்னா அப்போ நூடுல்ஸ் சாப்பிடுறதுனால சில உடல் நல கோளாறுகள் வருதுன்னு சொல்றாங்களே, அதற்கு காரணம் என்ன? அது எங்கிருந்து வருது? போன தலைமுறை வரை நாம் உண்ணும் உணவுகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டன என்பதை அறிந்து சாப்பிட்டோம். உதாரணமாக சோறு சாப்பிடுகிறோம் என்றால் அது வயலில் விளைந்த நெல்லிலிருந்து பெறப்பட்ட அரிசி என்பது நமக்கு தெரியும். இப்படி காய்கறிகள், பழங்கள், இன்னும் பல வகை தானியங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன என்பது நமக்கு தெரிந்தே இருந்தது. ஆனால் இப்பொழுது நாம் உணவாக பயன்படுத்தும் பல பொருட்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதும் அவை எவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்பதும் நமக்கு தெரிவதில்லை. நம்முடைய ஒரே அளவுகோல் சுவை மட்டும்தான். சோ இப்ப இருக்கிற மனிதர்கள், இப்ப தலைமுறை என்ன பாக்குது? டேஸ்ட் மட்டும்தான் முக்கியம். டேஸ்டா இருந்ததுன்னா அதோட பேக்ரவுண்ட் என்ன, அது உடம்புக்கு எவ்வளவு ஊறு விளைவிக்குது, அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. நாம் இட்லிக்கு வீட்டிலேயே மாவு அரைப்பது போல சீனர்கள் தங்களுக்கு தேவையான அளவுகளில் நூடுல்ஸை வீட்டிலேயே தயாரித்து பதப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள். பின்பு தேவைப்படும் போதெல்லாம் சமைத்து உண்பார்கள். கால மாற்றத்தில் நூடுல்ஸ் தயாரிப்பு வீடுகளில் இருந்து கம்பெனிகளுக்கு இடம் மாறியது. வியாபார போட்டியில் தங்கள் நிறுவன நூடுல்ஸின் சுவையை கூட்டவும் அழகுபடுத்தவும் என பல்வேறு ரசாயன கலவைகள் சேர்க்கப்பட்டன. இப்படி இயற்கையான உணவாக இருந்து கம்பெனி தயாரிப்பாக மாறிவிட்ட நூடுல்ஸ் ஏராளமான பிரச்சனைகளோடு இந்தியாவிற்கு வந்தது. சோ வீட்டுல தயாரிக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாதான் இருந்தது. ஆனா எப்ப வெளியில அத ஃபேக்டரியில தயாரிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப என்ன பண்ணாங்க? சுவையை கூட்டுறதுக்காக, அழகுபடுத்துறதுக்காக பல ரசாயன கலவைகளை சேர்த்தாங்க. அப்ப இந்தியாவுக்குள்ள வரும் பொழுது நூடுல்ஸ் எப்படி வந்ததுன்னா கம்பெனி தயாரிப்பாக மாறின பிறகுதான் வந்தது. அப்ப ஏராளமான பிரச்சனைகளோட தான் நூடுல்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்தது. 1980களில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச உணவாக ஒரு கம்பெனி இந்தியாவில் நூடுல்ஸை அறிமுகப்படுத்தியது. அது எந்த கம்பெனின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். இலவசம் என்ற வழியில் சுவையை அறிமுகப்படுத்தி அந்த சுவைக்கு நம் நாவை அடிமையாக்கி அதனை வியாபாரமாக்கும் இந்த முயற்சி வெற்றி அடைந்தது. இன்று மினி பஸ் போகாத கிராமங்களுக்கு கூட 2 மினிட் நூடுல்ஸ் போய்விட்டது. இது உண்மைதான். எங்கேயாவது மலை பிரதேசத்துக்கு போங்க, ரொம்ப இன்டீரியரான இடங்களுக்கு போங்க, அங்க கூட நூடுல்ஸ அந்த டூரிஸ்ட்க்கு செஞ்சு கொடுக்கறாங்க. அந்த அளவுக்கு எல்லா இடங்களுக்கும் 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் போயிடுச்சு.
நூடுல்ஸ் என்ற சீன பாரம்பரிய உணவின் பெயர் தாங்கி இன்று கடைகளில் விற்கப்படும் உணவு உண்மையில் நூடுல்ஸ் இல்லை. நூடுல்ஸ் போலவே தோற்றமளிக்கும் வேறு உணவு. உண்மையில் சீன நூடுல்ஸை 2 நிமிடங்களில் சமைக்க முடியாது. வழக்கமான சமையலுக்கு ஆகும் நேரம் நூடுல்ஸ் தயாரிக்கவும் தேவைப்படும். காய்கறிகள் அல்லது கோழிக்கறியை தனியாக வேக வைத்து நூடுல்ஸையும் தனியாக வேக வைத்து இரண்டையும் கலந்து மறுபடியும் சமைப்பார்கள். உலர் மீன் துகள்கள் அல்லது உணவு வாசனை பொருட்கள் சேர்த்து நூடுல்ஸை தயார் செய்து சாப்பிடுவார்கள். இதற்கும் நாம் 2 நிமிடத்தில் மசாலா பொருட்களோடு தயாரிக்கும் நூடுல்ஸ்க்கும் ஏதாவது தொடர்பிருக்கிறதா என்ன? சோ உண்மையான உடலுக்கு கெடுதல் தராத நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா அது ஒரு கிழங்குல இருந்து எடுக்கப்பட்ட மாவு, அதற்கு வேகறதுக்கு டைம் பிடிக்கும். ஆனா இந்த 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் அதோட கம்பேர் பண்ண முடியாதுல, சம்பந்தமே இல்லை. இப்பொழுது நாம் நூடுல்ஸ் என்ற பெயரில் சாப்பிடும் உணவு கம்பெனிகளால் தயாரிக்கப்படும் பொழுதே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க வேக்ஸ் எனப்படும் மெழுகு தடவப்படுகிறது. அப்போதுதான் பார்ப்பதற்கு அழகாக இருக்குமாம். சுவை கூட்டுவதற்காக மசாலா பொருட்களோடு ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தனியான ரகசிய ரசாயனங்களை பயன்படுத்துகின்றன. சோ அதுல சேர்க்கிற அந்த மசாலாக்கு நிறைய ரகசியமான ரசாயனங்களை பயன்படுத்துறாங்க. ரகசியம்னா கம்பெனி சீக்ரெட்னு சொல்லிடுறாங்கல்ல, அதுலதான் இருக்கு எல்லா ஆபத்தும். அகமதாபாத்தை சேர்ந்த நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் உணவு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் பிரீத்தி ஷா ஒரு ஆய்வை மேற்கொண்டார். பிரீத்தி ஷா இன்சைட் என்ற விழிப்புணர்வு இதழாலும் உணவு கலப்படம் பற்றிய ஆய்வுகளாலும் அறியப்பட்ட பெயர்தான். இந்தியா முழுவதும் வெவ்வேறு கம்பெனிகளால் தயாரிக்கப்படும் 15 நூடுல்ஸ்கள் ஆய்விற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வின் முதல் அதிர்ச்சி கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் டிவி விளம்பரங்களில் சொல்லப்படுவது போல இந்த நூடுல்ஸில் எந்த சத்தும் இல்லை என்பதுதான். ஆய்வு முடிவுகள் வெளிவந்த போது சுவை கூட்டுவதற்காக கம்பெனிகள் பயன்படுத்தும் பொருட்களால் தான் உடல் தொந்தரவுகள் ஏற்படுகின்றன என்பது வெளிப்பட்டது. சாதாரணமாக நாம் உண்ணும் உணவுகளில் உள்ள அளவை விட நூடுல்ஸில் கூடுதலாக உப்பு சேர்க்கப்படுகிறது. இது சுவையை கூடுதலாக காட்டுவதற்கான ஏற்பாடு. எப்போதாவது ஒரு முறை உப்பு அதிகமான உணவை சாப்பிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் தினமும் உப்பு அதிகமான நூடுல்ஸை சாப்பிட்டால் உடலின் நீர் சமநிலை பாதிக்கப்பட்டு சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல சுவை கூட்டுவதற்காக அதிக அளவிலான ரசாயன கொழுப்பு சேர்க்கப்படுகிறது. இயற்கையான கொழுப்பை சாப்பிடும் பொழுது உடலால் அதனை செரித்து விட முடியும். ஆனால் சுவைக்காக சேர்க்கப்படும் செயற்கை கொழுப்பு கழிவாக மாறி உடலில் படியும் ஆபத்து இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, உடலுக்கு வரக்கூடிய நோய்களுக்கான காரணமே உடல்ல இருக்க கழிவுகள் வெளியேறாம இருக்கிறது தான். அப்ப நாம நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல அளவுக்கு அதிகமான ரசாயனங்கள் இருக்கு அப்படின்னா அந்த ரசாயனங்கள் எல்லாமே, இந்த செயற்கையான கொழுப்பு, இது எல்லாமே கழிவா மாறி உடல்ல தேங்குது. உணவு கட்டுப்பாட்டு அமைப்புகள் பரிந்துரைக்கும் உப்பு மற்றும் கொழுப்பு இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்ற அதிகபட்ச அளவுகளை கடந்து இந்திய நூடுல்ஸ்கள் தயாரிக்கப்படுகின்றன. சோ நம்ம எல்லா உணவு கம்பெனிகளுக்கும் அதை ரெகுலேட் பண்றதுக்காக ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க சொல்றாங்க இவ்வளவுதான் உப்பு சேர்க்கணும், இவ்வளவுதான் இந்த பொருளை சேர்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எவ்வளவு சொல்றாங்களோ அந்த அளவுகளை கடந்துதான் இந்த உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. நூடுல்ஸ்களில் இருக்கும் முக்கியமான பிரச்சனை சோடியம். 100 கிராம் நூடுல்ஸில் 130 முதல் 600 மில்லிகிராம் வரைதான் சோடியம் இருக்க வேண்டும். இதுதான் உலக உணவு அமைப்புகளின் கட்டுப்பாடு. ஆனால் இந்திய நூடுல்ஸ்களில் 821 மில்லிகிராம் முதல் 1943 மில்லிகிராம் வரை சோடியம் இருப்பதை இந்த ஆய்வு வெளிப்படுத்தியது. சோ உலக உணவு அமைப்பு என்ன சொல்லுது? 130 இருந்து 600 மில்லிகிராம். ஆனா இந்திய நூடுல்ஸ்ல எவ்வளவு இருக்கு? 821 இருந்து 1943 மில்லிகிராம். 600 எங்க இருக்கு? 1943 எங்க இருக்கு பாருங்க. சோ இது எல்லாமே சொல்றது ரிசர்ச் பண்ணி வெளிப்படுத்துறாங்க. சும்மாவே இது சரியில்லை அது தப்புன்னு சொல்லல. எல்லாமே
ரிசர்ச் வெளிப்படுத்துற விஷயங்கள் தான். அப்போ பொதுமக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். இவ்வாறு சோடியம் அதிகமான உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உடலில் சோடியம் அளவு அதிகரிக்கும். சோடியம் அதிகரிப்பால் ஹைப்பர்நேட்ரிமியா என்று அழைக்கப்படும் இரத்தத்தில் உப்பு சமநிலை பாதிப்பு ஏற்படும் ஆபத்து உண்டு. தொடர்ந்து சோடியம் அதிகரிப்பு நீடிக்குமானால் நம் உடலின் ஹார்மோன் சுரப்பிகளின் மையமான பிட்யூட்டரி சுரப்பி பாதிக்கப்படும். பிட்யூட்டரி சுரப்பி பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் மருத்துவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த மாதிரி தொடர்ந்து சோடியம் அதிகமா நம்ம பயன்படுத்தினோம்னா மூளையில இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்டரி சுரப்பி பாதிக்கப்படும் டேஞ்சர் இருக்குன்னு சொல்றாங்க. நலம் தர வேண்டிய ஒரு உணவு சுவை கூட்டுவதற்காக செய்யப்படும் மசாலா கலவை, உப்பு, செயற்கை கொழுப்பு, சோடியம், ரசாயன சுவை கூட்டிகள் ஆகியவற்றால் நோய் தரும் நஞ்சாக மாற்றப்படுகிறது. திடீர் இரத்த அழுத்த மாறுபாடு முதல் உடல் பருமன், உள்ளுறுப்புகளில் கழிவு தேக்கம், சிறுநீரக பாதிப்பு வரை ஏராளமான உடல் கோளாறுகளை ஏற்படுத்தும் அன்றாட காரணியாக நூடுல்ஸ்கள் இருக்கின்றன. இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருப்பது போல காரியமும் மோனோசோடியம் குளுக்கோமேட்டும் மட்டுமல்ல பிரச்சனை. கடைகளில் கிடைக்கும் சேமியாவை வாங்கி நம் சொந்த தயாரிப்பில் நூடுல்ஸ்களை சமைக்கலாம். நம்முடைய பாரம்பரிய நூடுலான இடியாப்பத்தை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம். சிறுதானிய உணவுகளை பழக்கப்படுத்தலாம். இதுதான் குழந்தைகளுக்காக நாம் செய்ய வேண்டிய அவசியமான வேலை. இப்பெல்லாம் நிறைய அந்த மில்லட் நூடுல்ஸே விற்கிறாங்க. அந்த மில்லட் நூடுல்ஸ் கூட வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்குது. இந்த மசாலாவும் கொடுக்குறாங்க. அது இந்த அளவுக்கு ரசாயன கலப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த மசாலாலாம் நாமளே கூட கொஞ்சம் சுவை கொடுக்கக்கூடிய மசாலாவை நம்ம வீட்லயே கூட நம்ம செஞ்சுட்டு கூட பண்ணலாம். இந்த நூடுல்ஸை தயாரிக்கிறது கூட அந்த யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை கூட பார்த்தோம்னா நம்ம கூட வீட்லயே கூட நூடுல்ஸை ரொம்ப சேஃபா தயார் பண்ணலாம். ஏன்னா இன்றைய குழந்தைகள், இன்றைய இளைய தலைமுறை இந்த மாதிரி உணவுகளுக்கு ரொம்ப அடிமையாகி இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம ஞானத்தை வளர்த்துக்கிட்டா இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம். சரி, போதும். ஸோ இன்னைக்கு நம்ம 2 பகுதிகளை பார்த்திருக்கோம். ஒன்று பிராய்லர் சிக்கனு, அதுல என்னெல்லாம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் அசைவம் சாப்பிடுற நம்முடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னா அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அதே போல நூடுல்ஸ், அதுலயும் என்னெல்லாம் இருக்கு, அந்த மசாலால என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நாம கூட நிறைய பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியும். சரி, உங்களுக்கு ஏதாவது ஷேரிங் இருந்தா சொல்லுங்கப்பா. சிஸ்டர், இப்போ பரவலாவே இளைஞர்கள் கிட்ட ஜிம்முக்கு போறாங்க. இப்ப அது ஒரு ஃபேஷனும் ஆயாச்சு. அவங்க முன் வைக்கிறது என்னன்னா, வெறும் சிக்கன் மட்டுமே சாப்பிட்டா உடம்பு வைக்கலாம், அதனால காலையில் இத்தனை கிராம், இது இத்தனை கிராம் அப்படின்னு போட்டு அதை சொன்னால உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, வாக்குவாதம் பண்றாங்க. ஏன்ட்ட நீங்க காய்கறியில இதுல எப்படி உங்களுக்கு நீங்க பேலன்ஸ் பண்றீங்க, காய்கறியில என்னத்தை இருக்கு, நாங்க பாரு அப்பதான் நான் சொன்னேன், ஒண்ணுமே இல்லாத இந்த மருந்து போட்டு வளர்ற சிக்கன்லயே நீங்க உடம்ப இது பண்றீங்கன்னா ஏன் வெஜிடபிள் அந்த காலத்துல இருந்து சாப்பிட்டு உடம்புல கண்ட்ரோலா வச்சு நம்ம பாட்டி தாத்தாங்களெல்லாம் அந்த காலத்துல இருந்து அதுதான் சாப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அதை தெளிவுபடுத்தினாங்க. அப்ப அதை பேசாம ஏத்துக்கிட்டாங்க சிஸ்டர். இது நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த வாக்குவாதம் நடக்குது. இப்ப நம்ம பொதுவா சொல்றோம்ல, இப்ப இந்த கிளாஸ கேட்டு அந்த ரசாயனங்களோட பேரு, அந்த விஷயங்களை கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டு நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சும்மா சொல்லல, அதுல டேட்டாவோட தான் சொல்றோம், அதுல இருக்கிற விஷயங்களை நல்லா குறிப்பா சொல்றோம் அப்படின்னு சொன்னா இன்னும் கூட அவங்களுக்கு நம்பகத்தன்மையை அதிகப்படுத்தலாம். இந்த நூடுல்ஸ்னால சின்ன குழந்தைகளுக்கே நம்ம நினைச்சுக்கிறோம் விளையாடிட்டு வந்துட்டு கால்விங். இப்ப நான் இதையப்பா நீங்க இந்த கிளாஸ கேட்கறப்பதான் தோணுச்சு, இந்த நூடுல்ஸ்னு அதிக சாப்பிட இந்த சோடியம் பாதிக்கப்பட்டு சிறுநீரக கண்டிப்பா ப்ராப்ளம் இருந்தாலே காலினுடைய அந்த மேல் பாதை வீங்கும். நிறைய குழந்தைகளுக்கு இப்ப அந்த மாதிரி இருக்கு. ஆனா அவங்க ஏதோ விளையாடுறதுனால வேற ஏதோ புரிஞ்சுக்கிறாங்க. இதையெல்லாம் தெளிவுபடுத்தணும் சிஸ்டர், சொல்லணும், இது எல்லாருமே கேட்கணும். இது வெளிநாட்டு இதுக்கு நம்ம அடிமையாயிட்டு சுவைக்கு ருசிக்கு அந்த மனம்
அங்க தாளிக்கிறப்ப அது மேகி நூடுல்ஸ் அப்படின்னா அவ்வளவோ உங்களுக்கு பிடிக்குது. ஏன்னா அந்த மனமும் சுவையும் அவங்கள பிடிச்சிட்டு இழுக்குது. அவங்க கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியாம அந்த உண்மையிலுமே அந்த மனம் அவ்வளோ நல்லா இருக்கு. நமக்கே அதை சாப்பிடணும் போல அந்த டேஸ்ட் வருதுங்க. அந்த அளவு மனம் இருக்கு. இல்ல நீங்க கரெக்டா சொன்னீங்க. நான் ஏதோ ஒரு கிளாஸ்ல கேட்டேன். அந்த அந்த ரசாயனத்திலேயே வந்து அந்த ஒரு கேரக்டர் இருக்குமா, அடிமையாக்குற ஒரு விஷயம் இருக்கும் அது. அதை அவாய்டே பண்ண முடியாது. ஒரு தடவை சாப்பிட்டுட்டா இன்னொரு தடவை சாப்பிடணும்னு தோண வைக்குது, மறுபடியும் மறுபடியும் அதை வாங்க வைக்குது. அதற்கான விஷயத்தை அதுல சேர்க்கறாங்க. அந்த உணவுல டேஸ்டா இருக்குன்னு அர்த்தம் இல்ல, அதுல இந்த மாதிரி அவங்க மறுபடியும் மறுபடியும் வாங்கணும், மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்தணுங்கிற மாதிரியே ரசாயனத்தை சேர்க்கறாங்க. அதற்குன்னே ரசாயனங்கள் இருக்கும். எவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆமாங்க சிஸ்டர். உம் சரி, மளிகை சாமான் சாப்பிட்டு நூடுல்ஸ் எல்லாம் மெயின் இதுவாக போட்டுறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் எடுபட மாட்டேங்குது. அதுதான் 5 நிமிஷத்துக்கு வரட்டுங்க, நூடுல்ஸை போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்குதுங்க. ஆமா. இப்போ நம்ம வந்து இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த கிளாஸ்ல சொல்ற அந்த பாயிண்ட் எல்லாம் எடுக்கணும். நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குது, நிறைய பெயர்கள் கிடைக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம பேசினா இவங்க சும்மாவே சொல்லல, இவங்க விஷயம் தெரிஞ்சுதான் சொல்றாங்க அப்படி. இதெல்லாம் வந்து நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணா கூட அவங்களுக்கு நிரூபிக்க முடியும். நம்ம விஷயத்த சொல்லிட்டு நீங்க போய் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். சிஸ்டர் ஓம் சாந்தி சார். நானும் இந்த சிக்கன் வந்து ஒரு வாரத்துக்கு அது என்னமோ மசாலாலாம் தடவி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு எடுத்து தடவி வச்சுட்டு அப்புறம் வெயிட் போட்டு போட்டு 100 கிராம் 3 நேரம் அதே சாப்பாடே இல்லை. நமக்கே ஆச்சரியமா இருக்குங்க சார். சாப்பாடே இல்லாம அதை மட்டும் சாப்பிட்டு 6 பேக் பண்ண வைக்கோன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க சிஸ்டர். அதைத்தான் நான் சொல்ல வந்தேங்க சிஸ்டர். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்புறம் இது நூடுல்ஸ் ஹிப்பி நூடுல்ஸ் பார்த்தா அப்படியே கண்ணுக்கு ஒரு மாதிரி நல்லா அந்த டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் எல்லாம் ஊத்தி செய்யறாங்க சார். கண்ணுக்கு பாக்குறதுக்கு அப்படியே ஒரு ரெட்டும் மெரூனும் கலரா அவ்வளவு இதா அதுக்கு ஹம், வேண்டாம் பசி இல்லை அப்படின்னாலுமே நூடுல்ஸ் சாப்பிட்றேன்னா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க சார். அப்படிதான் அவங்களுக்கு அந்த சுவை அந்த எல்லா இந்த புளிப்பு இனிப்பு அந்த சாஸ் எல்லாம் ஊத்தி செய்யறங்காட்டிக்கு அதுவும் கெமிக்கல் தாங்க சார். சாஸ் அந்த உள்ளி எல்லாமே கெமிக்கல். அதுக்கு சாப்பிட்டு 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 அதே பழகி போயிடுச்சுங்க சார் எங்களுக்கு இல்ல, குழந்தைகளுக்கு. இது பெற்றோர்கள் பண்ற ஒரு தவறும் இருக்கு. சாப்பிட வைக்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்சத குடுக்கறாங்க. அப்ப பெற்றோர்களுக்கு முதல்ல இந்த விழிப்புணர்வு வரணும். சாப்பிடலைன்னா ஒண்ணும் கெடுதல் இல்ல. என்னைக்கு இருந்தாலும் பசி வரும், சாப்பிட்டுதான் ஆகணும். ஆனா சாப்பிட வைக்கணும், அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியணும். அதே போல இன்னொரு விஷயமும், இப்ப வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க சைவம் சாப்பிடுறீங்க, நீங்க வெளியில சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஆனா பார்க்க ஒல்லி குச்சியா மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு உடம்புல சக்தி இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம நோய் இல்லாம இருக்கிறோம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். நல்லா பருமனா இருக்கிறாங்க, நல்லா பலமா இருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கிற மாதிரி வெளியில தெரியுது. ஆனா எவ்வளவு நோயோட இருக்கிறாங்க அதையும் பார்க்கணும். இந்த கிண்டல் கேலிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்ம சொல்லணும். எல்லாருக்கும் தெரியுதுங்க சிஸ்டர். மோஸ்ட்லி எல்லா முக்கால்வாசி மக்களுக்கு தெரியுது தப்பு தான். கெமிக்கல்ஸ் கலந்து இருக்குதான் தெரியுது. ஆனா அந்த ருசிக்கு அடிமையாயிட்டு புத்தி மங்கி போகுது சிஸ்டர். வேற என்ன செய்யறது? சாப்பிட்டுதான் ஆகணும். எதுல இல்ல கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க சாப்பிடுறீங்களே கீரை காய்கறி பழங்கள், அதுல கூட தான் கெமிக்கல்ஸ் இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம எதுவுமே சாப்பிட முடியாதே அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏதோ ருசியா செஞ்சுட்டு சாப்பிட்டு போறோமே அப்படிங்கிறாங்க சிஸ்டர். இப்படி இதை எப்படி பார்க்கணும்னா, நம்ம காய்கறி பழங்கள்லாம் பின்னாடி பார்க்க போறோம். அதுல கெமிக்கல்ஸ் இருந்தாலும் கூட கரெக்ட் தான். நீங்க வந்து விளைச்சல் பண்ணும் பொழுதே அதை விற்கும் பொழுதெல்லாம் போடுறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன மருந்துல எல்லாம் போடுறாங்கன்றது உண்மைதான். உரங்கள்ல எல்லாம் ரசாயனம் போடுறாங்கன்றது உண்மைதான். ஆனா நம்ம அதை நீக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா இங்க நேரடியாக அது உள்ள போகுது இல்ல, அதை கொஞ்சம் கவனிக்கணும். ரெண்டாவது, நீங்க ஒண்ணு சொன்னீங்க, எல்லாருக்கும் தெரியும் ஆனா சுவைக்கு அடிமையாகி சாப்பிடுறாங்கன்னு. தெரியுங்கிற வார்த்தை முழுசா கரெக்ட் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இப்ப நம்ம கிளாஸ்ல சொன்ன அளவுக்கு விவரங்கள் தெரியுமா? கெமிக்கல்ஸ் நல்லது இல்ல, ஊசி போடுறாங்க, இப்படிதானே பேசுறோம். இவ்வளவு டீடைல்ஸ் தெரியுமா? இதுதான் நம்ம பார்க்கணும். இந்த நூடுல்ஸ் இந்த இதுல பூச்சி மாதிரி ஒண்ணு, வண்டு மாதிரி ஒண்ணு, அதை பவுடர் பண்ணிலாம் அதோட இதே மேனுஃபேக்சர் இதுல அதெல்லாமே எல்லாருக்குமே நான் போட்டு காட்டினேன் சார். ஆனா அது சொல்ற மாதிரி அது அந்த கிரேவிங் சொல்றாங்க அதுக்கு.
அது வந்து சாப்பிடணுன்ற எண்ணம் அந்த அவங்களுக்கு வந்து அதிகம். இப்போ எப்படி ஒரு போதைக்கு அடிமையானவங்கலாம் வந்து எப்படி விட மாட்டேங்கன்னா, அது மாதிரி இந்த சிக்கனுக்கும் நூடுல்ஸ்க்கெல்லாம் வந்து புரோட்டாக்கெல்லாம் வந்து இன்னைக்கு அடிமையாகி தான் இருக்காங்க மக்கள். இப்ப என்னன்னா நம்ம பேசுறோம்ல, இந்த நோய் வருது அந்த நோய் வருதுன்னா அந்த நோய் ஏன் வருதுங்கிறது இப்ப கிளியரா தெரியும். அதுதான் முக்கியமான விஷயம். நோய்ங்கிற விஷயத்த நம்ம எதோடலாம் கனெக்ட் பண்ணோம்ல, கடவுள் கொடுத்துட்டாரு இல்ல போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் அப்படிதானே நோய்களை பத்தி நம்ம சொல்றோம். இதெல்லாம் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தான். சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுதே நமக்கு நோய் வருதுன்னா இந்த ஏதோ இந்த 2 காரணம் தான். உணவு மூலமாக, அதாவது 5 தத்துவங்கள் மூலமா உள்ள வர்றது, இன்னொன்னு நம்மளோட எண்ணங்கள் மூலமா வர்றது. அப்ப அது புரிஞ்சுக்கிட்டு யாரு கரெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த குழந்தைங்க சாப்பிடுறாங்கன்னு சொல்றமே, குழந்தைங்க முதல்ல அறிமுகப்படுத்துறதே பெற்றோர்கள் தானே. சில ஸ்கூல்ல எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த மாதிரி ஃபுட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் சண்டை போடுறாங்க. அது எப்படி நீங்க அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சண்டை போடுறாங்க. இப்ப யார் இது? பொதுமக்கள் தானே இந்த வேலையை பண்றது. சோ இதுதான் முக்கியம். இல்லைன்னா இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டா அதுக்கெல்லாம் நம்ம சாட்சியா இருந்துதான் பார்க்கணும். நோய் வரும், அவஸ்தைப்படுவாங்க, இதெல்லாம் பார்க்கணும். சாட்சியா இருந்துதான் பார்க்கணும். வேலைக்கு போறதுனால நிறைய பேர் வீட்டுல பசங்க ஒழுங்கா சாப்பாடுல வெளியில எல்லாம் போய் வாங்கிட்டு போறாங்க. கடையில வெளியில விற்கிற சாப்பாடுலாம் வாங்கிட்டு போறாங்க. கூட நிறைய- பார்க்கணும். இன்னும் சில உணவுகள் பத்தி கூட இங்க பேசுறாங்க. இதுல வந்து நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த உணவுகள்லாம் நம்ம ஸ்ரீமத்துங்கிற காரணத்தை வச்சு சாப்பிடாம இருக்கிறோம். சோ அதனால நம்ம எவ்வளவு தப்பித்து விட்டோம். இப்ப பாபா சொல்வார் இல்ல, நீங்க ஆல்ரெடி நிறைய விஷயங்களை தப்பிச்சிட்டீங்க, உங்களோட ஆயுள் கூடும், உங்களோட ஆரோக்கியம் கூடும் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப அந்த லைனோட அர்த்தம் இங்க புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ. ஓம் சாந்தி. Thank you, Baba. Thank you. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.